வணக்கம் நண்பர்களே. இது அனபா யோகம். இந்த யோகத்தில் அனபா அப்படின்னா சூரியனுக்கு 2:12 கிரகங்கள் இருக்கிறது. அதாவது சுப கிரகங்கள் இருக்கணும். சூரியனுக்கு 2:12 சுபகிரகம் இருந்ததுன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ராஜா தான். அவர் ஒரு ராஜா தான். அவர் நல்ல அதிகாரத்தோட, சொத்து பத்துகளோட, நல்ல அருமையான நம்ம பார்த்துருப்போம். சில பேர்த்தையெல்லாம் ஊரில் கிராமத்தில் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே நீட்டாக வருவார். வளம் சாயந்தரமாக வருவார். டீ கடைக்கு பார்ப்போம். 4-5 பேருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கெத்தா அவர் ஒரு ஒரு ராஜா மாதிரியே போவார். அந்த மாதிரி அடிப்படையிலேருந்தே அந்த யோகம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் பெரிய லெவல்லே இருக்கும். ஒரு தலைவனாகவும் கூட இருப்பாங்க. சூரியனுக்கு 2:12 சுபகிரகம் இருந்ததுனாவே ஒரு தலைவனுக்கு உண்டான யோகம். சூரியனுக்கு 2ல் குரு இருந்தாங்க கூட, 12 கிரகம் இல்லைன்னா கூட ஒரு ராஜ யோகம் தான் அது. ஆனால் 2:12 இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது குரு இருந்ததுன்னு வைங்களேன், 2ஆம் இடத்துல, சூரியனுக்கு 2ஆம் இடத்துல, ரொம்ப அற்புதமான தலைவன் தான். நீங்கள் நிறையா ஜாதகத்தை பார்த்துட்டு இவர் அரசியலுக்கு வருவாரா, இவர் அரசியலில் நல்லா ஜொலிப்பாரா அப்படின்லாம் தோணும். அப்படியெல்லாம் இல்லை. 2ஆம் இடத்துக்கு, சூரியனுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே அரசியல் வாழ்க்கை தான். அதுவும் இல்லாமல் 2:12 கிரகங்கள் சூரியனுக்கு 2 பக்கமும் சுபகிரகம் இருந்ததுன்னா அரசியல் வாழ்க்கை தான். அரசியலோட சம்பந்தமான அந்த அதிகாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா கூட அரசு அதிகாரங்களில் உயர்ந்த இடத்துல பதவியில் இருப்பாங்க. அப்படி உண்டான வாழ்க்கை அமையணும்னா சூரியனுக்கு 2:12 சுபகிரகங்கள் இருக்கணும். பாவகிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக ஜொலிப்பாங்க. நன்றி.